அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காலங்களில் மிகவும் வேகமாக பரவி வரும் போதைப் பொருள் பாவனை மக்களை அதிகமாக துன்புறுத்தி வருகிறது. இந்த பாவனையானது நண்பர்களின் அழுத்தம், மன அழுத்தம், வேறு தேவைகளுக்காக இந்த ஃபன் என்று சொல்லுவார்கள், அதற்காகவும் இந்த போதைப் பொருளை பாவித்துக் கொடுக்கிறார்கள். இதை பின்னர் விட முடியாமல் இதை தங்கள் வாழ்க்கையை இவர்கள் அழித்து விடுகிறார்கள். இந்த போதை பொருள் பாவனையால் உடல் நலம் மாத்திரம் அன்றி அவர்களுடைய உடல்நிலை, வாழ்க்கை, கல்வி, சமூக நிலை, அந்தஸ்து யாவையுமே அழிந்து போகின்றன. ஆகவே இந்த இளைஞர்கள் இன்றைய காலங்களிலே போதைப் பொருள் பாவனையில் ஈடுபடுவதால் இது நாட்டிற்கும் மிகவும் ஆபத்தானதாக அமைகிறது. ஆகவே ஒரு நல்ல விடயம், இந்த போதைப் பொருள் பாவனையில் உள்ளவர்களை குணமடைய செய்ய முடியும். ஆகவே தான் இந்த புனர்வாழ்வு மையங்கள் நாடு பூராகவும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. புனர்வாழ்வு மையங்கள் என்பது தனியே சிகிச்சை நடைபெறும் இடம் மாத்திரமல்ல, அங்கு மருத்துவ சிகிச்சை மாத்திரமல்ல, நல்ல பழக்க வழக்கங்கள், ஒழுக்கங்கள், ஆலோசனைகள் யாவும் அங்கு வழங்கப்படுகின்றன. ஆகவே அங்கிருந்து இந்த பிள்ளைகள் போதைப் பொருள் பாவனைக்கு உள்ளாகியவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை மீண்டும் பெற செய்யலாம். ஆகவே இந்த மறுவாழ்வு மையத்தில் பிள்ளைகளை சேர்ப்பதின் ஊடாக தங்களுடைய வாழ்க்கையை மீண்டும் பெற்றுக் கொள்ளலாம். போதைப் பொருளை வெறுப்போம், நல்ல வாழ்க்கையை தேர்ந்தெடுப்போம். மதுவுக்கும் போதைப் பொருளுக்கும் அடிமையானவர்களை மீட்டெடுப்போம். விமோச்சனா இல்லம் தனது சேவையை சிறந்த முறையில் செய்து வருகிறது. இந்த மது போதைப் பொருளுக்கு அடிமையானவர்களை மீட்டெடுப்பது. ஆகவே தாங்களும் தங்கள் பிள்ளைகள் அல்லது நண்பர்கள் யாராவது இந்த போதைப் பொருள் பாவனைக்கு அடிமையாகி இருந்தால் கீழ்கண்ட தொலைபேசி இலக்கத்துடன் தொடர்பு கொண்டு நீங்கள் எமது சேவையை பெற்றுக்கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.